எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் உள்வாங்கக்கூடிய அதிசய கிணற மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. முப்பது அடி ஆழம் கொண்ட கிணறு வெறும் 20 அடி தான் இருக்குது. குப்பைகள் மற்றும் மண்ணை தூர்வாரணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அடுத்திருக்கக்கூடிய ஆயன்குளம் பகுதியில பல ஆயிரம் கன அடி தண்ணீரை கூட உள்வாங்கக்கூடிய அதிசய கிணறு இருக்கு. எவ்வளவு தண்ணீர் உள்ள போனாலும் அதை அப்படியே கிணறு உள்வாங்கக்கூடிய வீடியோக்கள்லாம் போன வருஷம் ரொம்பவே வைரல் ஆச்சு. அதை தொடர்ந்துதான் ஐஐடி மெட்ராஸை சேர்ந்த குழுவினர் இங்க வந்து ஆய்வு மேற்கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதன்படி கிணற தூர்வாரி முறையா பராமரிச்சா இதனுடைய நீர்மட்டம் உயரும், அது மட்டும் இல்லாம பக்கத்துல நீர்வளமும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்துதான் தமிழக அரசு இதுக்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. இந்த கிணற்று பக்கத்திலேயே கால்வாய்கள் வெட்டப்பட்டு கிணற்றோட இணைக்கப்பட்டுச்சு. அந்த வேலைகள் எல்லாமே முடிவடைஞ்சது. கால்வாயினுடைய இருபுறங்களையும் கான்கிரீட் சுவர்கள் கூட அமைக்கப்பட்டிருந்தது. ஆனா டிசம்பர்ல கடும் மழை பொழிவு அந்த பகுதியில ஏற்பட்டிருந்த நிலையில தான் கோட்டை கருங்குளம் பகுதியில இருந்து அடித்து வரப்பட்ட தண்ணீர் இந்த கால்வாய் வழியா வந்து கிணற்றுக்குள்ள ஊத்தியிருந்திருக்கு. அதனால மண் குப்பைகள் எல்லாமே கிணற்றுக்குள்ள விழுந்திருக்கு. இதன் காரணமா 30 அடி ஆழம் கொண்ட இந்த கிணறு 20 அடி ஆழமா மாறிடுச்சு. இதை தொடர்ந்துதான் உள்ளூர் வாசிகள் சமூக ஆர்வலர்கள் இந்த கிணற்றை தூர்வாரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிணத்தை சுத்தி எந்த ஒரு தடுப்பு சுவரும் இல்லாததால அங்க போக முடியாத சூழல் ஏற்பட்டிருந்திருக்காம். அது மட்டும் இல்லாம கிணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மண் எல்லாமே சரிஞ்சு கிணற்றுக்குள்ள விழறதாகவும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய மோட்டார் அறையும் இடிஞ்சு கிணற்றுக்குள்ள விழக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இதை தூர்வாரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு.